மிதுன ராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு பாதியிலே நிறுத்திட்டு போயிடாதீங்க. இன்று இரவு 11 மணிக்கு மேலே வரும் 3 நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தையும் அதே சமயம் ஒரு பெரிய கண்டத்தையும் கொண்டு வரப்போகுது. நான் அடித்து சொல்கிறேன், உங்கள் உசிரே போனாலும் சரி, நான் சொல்கிற இந்த 3 இடத்துக்கு மட்டும் நீங்கள் காலை வச்சிடாதீங்க. அப்படி மீறி போனீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பில்லை. என்னடா இவர் ஆரம்பத்திலே இப்படி பயமுறுத்துகிறான்னு நினைக்க வேண்டாம். கிரகநிலைகள் அப்படி இருக்குது. உங்கள் நன்மைக்குத்தான் நான் இதை இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தொட்டதெல்லாம் தோல்வியில் முடியுது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. கையில் காசு நிற்க மாட்டேங்குது. நிம்மதியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். குடும்பத்தில் சண்டை, தொழிலில் நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைன்னு 4 பக்கமும் இருந்து அடி வாங்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் போதாதுன்னு இப்போது கிரகங்கள் எல்லாமே ஒரு பெரிய வலையை உங்களுக்கு விரித்து வச்சுருக்கு. அதனால தான் இன்று இரவு 11 மணிக்கு மேல் உங்களை ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க சொல்கிறேன். உங்கள் மனசு ரொம்ப இலகிய மனசு. யாருக்காவது ஒரு கஷ்டம்னு உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனால் அந்த உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். அவமானமும் வீண் பழியும் தான் மிஞ்சும். நல்லது செஞ்சாலும் அது தப்பாய் போய் முடியுது. இன்று இரவு 11 மணிக்கு மேலே வரும் தேதிகளில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகங்களோட தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது. இதனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணமே இல்லாமல் தேவையில்லாத போது கோபம் வரும். யாருக்கிட்டையாவது வீண் வம்பு இருக்குன்னு சொல்லிட்டு தோணும். ரொம்ப நாளாக மனசில் அடக்கி வச்சுருந்த ஆத்திரத்தை எல்லாம் யார் மேலே காட்டியதுன்னு சொல்லிட்டு மனசு அலைப்பாயும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்திக்கணும். குறிப்பாக நான் சொல்ல போகிற அந்த இடங்களுக்கு மட்டும் தயவுசெய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் போயிடாதீங்க. உங்களை யாராவது வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு கூட ஏதோ ஒரு பொய் சொல்லியாவது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அடியோடு தவித்துடுங்க. முதலாவதாக நீங்கள் போகக்கூடாத இடம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிற எந்த ஒரு பஞ்சாயத்துக்கும் போகக்கூடாது. அதாவது யாருக்காவது 2 பேருக்கு இடையில் சண்டை நடக்குது, அதில் நீங்கள் போய் நியாயம் பேசலான்னு நினச்சி போவீங்க. கடைசியில் அந்த பழி முழுசும் உங்கள் மேலே தான் விழும். ரொம்ப நம்பிக்கையாக கூப்பிடுவாங்க. நீங்களும் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை மதித்து கூப்பிடுறாங்கன்னு நினச்சி போகிறீங்க. ஆனால் அங்கே போனதும் சூழ்நிலையே தலைகீழாக மாறிடும். நீங்கள் நல்லதுக்கு சொல்கிற போகிற வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பிடும். கடைசியில் சண்டை போட்ட 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் நியாயம் பேச போன நீங்கள் தான் பெரிய குற்றவாளியாக நிற்பீங்க. அதனால் இன்று இரவு 11 மணிக்கு மேல் எந்த கட்ட பஞ்சாயத்துக்கும் இல்லை 2 பேருக்கும் இடையே நடக்கிற சண்டைக்கும் தலை கொடுக்கவே கூடாது. இதில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். அடுத்து பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை உங்களை நம்பி ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை வச்சுக்கவே கூடாது. உங்கள் சொந்த காசை கொடுத்து உதவி செஞ்சாலும் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது. அப்படியே வந்தாலும் பெரிய சண்டை சச்சரவுக்கு அப்புறம் தான் வரும். அதனால் நீங்கள் இப்போ போதைக்கு சுயநலமான இருக்கிறதுக்கு எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அவங்க படுற கஷ்டத்தை படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி கூட ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் பணத்திலையோ இல்லை வேறு எந்த பொறுப்பையும் எதுக்காதீங்க. ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு சுத்தமாக சாதகமாக இல்லை. நீங்கள் செய்கிற சிறு சிறு தவறுகள் கூட பெரிய விவரத்தில் போய் முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவோம். தேவையில்லாத அலைச்சல்கள், குறிப்பாக ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மனசில் பழைய நினைவுகள் எல்லாம் வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதனால் அமைதியாக இருக்கிறதுக்கு பழகுங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதுக்காக தனியாக எந்த ஒரு பயணமும் செய்யாதீங்க. கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போங்க. வண்டி வாகனம் போகும்போதும் வேகத்தை குறைச்சிக்கணுங்க. இன்று இரவு 11 மணிக்கு மேலே எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம். அது சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். யாராவது உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட அவங்கக்கிட்ட நகர்ந்து போயிடுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் காட்டுற பொறுமை தான் உங்கள் வாழ்க்கையில்
பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. இன்று இரவு 11 மணிக்கு மேலே உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சில நேரத்தில் புரியாது. யாரோ செய்கிற தப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தால் கூட அதை தட்டி கேட்குறேன்னு போர்வழினும் போய் நின்றுடாதீங்க. இப்போதைக்கு உங்கள் நேரம் அப்படி இருக்குது. தட்டி கேட்க போனீங்கன்னா அந்த தப்பு நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு உங்கள் மேலே பழி திரும்பிடும். எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அது புரியாது. உங்கள் மனசுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் வழிகள் இருந்தாலும் அது வெளியில் காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முகம் உங்கள் முகம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ கண்ணீர் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் சரி யாருக்கும் தெரியாது. பார்க்குற இடத்துலையும் சரி உங்களை ஒரு சிலர் எப்படியாவது கீழே இறக்கிட்டணும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது கிடையாது. அமைதியாக இருந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்துன்னு இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம், நீங்கள் உசிரே போனாலும் போகக்கூடாத இடம். நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கேளிக்கை கொண்டாட்டத்துக்கும் குறிப்பாக தண்ணி இருக்கிற இடங்களுக்கு, அதாவது ஏரி குளம் கடல் மாதிரியான நீரலுக்கு இன்று இரவு 11 மணிக்கு மேலே போகக்கூடாது. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் தானே கூப்பிட்றாங்க, அவங்க கூட போனால் என்ன ஆக போகுதுன்னு நினச்சி அசால்ட்டாக போயிடாதீங்க. ஏன்னா இன்று இரவு 11 மணிக்கு மேலே உங்களுக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களும் நீங்கள் உயிரை கொடுக்குற சில பேர் உங்களை ஒரு பக்கடக்காயாக பயன்படுத்தி நினைக்கிறாங்க. வெளியில் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் மேலே ஒரு பெரிய பொறாமையே ஓடிட்டு இருக்குது. அவங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்கள் நம்பி போனீங்கன்னா அங்கே நடக்கிற எந்த ஒரு பெரிய பிரச்சனையில் உங்களை சிக்க வச்சுட்டு அவங்க ஈஸியாக தப்பிச்சுடுவாங்க. நீங்கள் தான் காவல் நிலையம் வம்பு வழக்குன்னு அலைஞ்சு உங்கள் மனதையே இழக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் நண்பர்கள் எவ்வளோ வற்புறுத்தினாலும் சரி, எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் வேலை இருக்குன்னு ஏதாவது போய் சொல்லியாவது அந்த பயணத்தை தவிர்த்துடுங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கிற சில கிரக மாற்றங்கள் உங்களை ரொம்பவே சோதிக்க போகுது. அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேகமாக போகிறத தவிர்த்துடுங்க. ராத்திரி நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு நல்லது. அப்படியே போக வேண்டிய கட்டாயம் வந்தாலும் நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க, வேறு யாரையாவது ஓட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி இன்று இரவு 11 மணிக்கு மேலே நீங்கள் புதுசாக எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டாம். எந்த நிலம் இல்லை வண்டியோ எது வாங்குறது இருந்தாலும் அதை ஒரு 4 நாள் தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற பணம் உங்களுக்கு திருப்தியை ஒரு பொருளை வாங்கி தராது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உங்கள் காசை கொடுத்து நீங்களே பிரச்சனை விலைக்கு வாங்குறது மாதிரி ஆகிடும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே ரொம்ப கவனமாக பேசுங்க. நீங்கள் சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தப்பாயிட்டு பெரிய சண்டையில் போய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்று இரவு 11 மணிக்கு மேலே திடீர்னு ஒரு பெரிய தொகை கைக்கு வர மாதிரி ஒரு மாய உருவாகும். யாராவது வந்து இந்த தொழிலில் பணத்தை போடுங்க, 3 நாளில் ரெட்டிப்பாகி தரேன், பங்கு சந்தையில் போடுங்க, பெரிய லாபம் பார்க்கணுன்னு ஆசை வார்த்தை கூறுவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு மயங்கி உங்கள் சேமிப்பே இல்லை, யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியே பணத்தை தூக்கி போட்டுறாதீங்க. பணம் மொத்தமாக முழுகிடும். அப்புறம் நீங்கள் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டியது. நான் சொல்கிறது உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற அக்கறையில் நான் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டி இருந்தால் கூட அதை இந்த 3 நாள் கழித்து கொடுத்துன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலனாலும் கோவப்பட்டு சண்டை போடாதுங்க. பொறுமையாக கேளுங்க. உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு எதிராகத்தான் அமையும். 3வதாக, நீங்கள் உசிரே போனாலும் கால் வைக்கக்கூடாத இடம். ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கிற சொத்து சம்மந்தமான இடங்களுக்கு, இல்லை குடும்பத்தில் பாகப்பிரிவினை பேச போகிற இடத்துக்கோ நீங்கள் போகவே கூடாது. அது உங்கள் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அங்கே போனீங்கன்னா சின்னதாக ஆரம்பிக்கிற பேச்சு பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சிடும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கூட கிடைக்காம மொத்தமாக உங்கள் உரிமையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக பூட்டி கிடைக்கிற பழைய வீடுகள், இல்லை பராமரிப்பு இல்லாத பாழடைந்த இடங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தனியாக போகிறத கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. கிரகநிலைகள் உங்களுக்கு சுத்தமாக சாதகமாக இல்லாத இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதமான இனம் புரியாத பயமும் சஞ்சலமும் அதிகமாக இருக்கும். அதனால்
உங்களை சுற்றி நீங்களே ஒரு பாதுகாப்பான வட்டத்தை போட்டுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே அமைதியாக இருங்க. உங்களுக்கு நல்லதாக நடக்குதா, நம்ம பண்ணுற கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதுன்னு நீங்கள் தினமும் ராத்திரி தூங்காமல் ஏங்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இன்று இரவு 11 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நெருப்பு ஆறு மாதிரி இதை கொஞ்சம் பக்குவமாக கடந்துட்டிங்கன்னா போதும். இந்த சமயத்துக்கு அமையாக எந்த பெரிய காசு செலவழிக்கிற பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டாம். மனசார உங்கள் வீட்டிலே குலதெய்வத்தை நினச்சி ஒரு நெய்விளக்கு ஏற்றி கும்பிடுங்க. உங்கள் மனசு தான் இப்போ உங்களுக்கு பெரிய கோவில். யாராவது வேணும்னே வந்து உங்களை உசிப்பேற்றி விட்டு கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கே இருந்து நகர்ந்து போயிடுவாங்க. அவங்க உங்களை கோழைன்னு நினச்சாலும் பரவாயில்லை. ஏன்னா உங்கள் பொறுமை தான் இன்று இரவு 11 மணிக்கு மேலே உங்களை காப்பாற்ற போகிற மிகப்பெரிய கவசம். உங்கள் உழைப்பு எப்போவுமே வீண் போகாது. ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கிற நேரம் இது கிடையாது. அதனால் வாயை மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு உங்களை சுற்றி நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்கள். எல்லாமே தானாக மாறும். இன்று இரவு 11 மணிக்கு மேலே நீங்கள் காட்டுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அது என்னென்னா, உங்கள் உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்க. என்னடா இவர் ஜோதிடம் சொல்ல வந்துட்டு சாப்பாட்டை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்று இரவு 11 மணிக்கு மேலே அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. உடம்பு சரியில்லைன்னா போனால் அதுவும் ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்சு உணவுகளை, அதுவும் எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்புல சத்து குறையாமல் கற்றுக்கு ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா உங்களை வீழ்த்த காத்துக்கிட்டு இருக்கிற எதிரிகளுக்கு அது ரொம்ப வசதியாக போயிடும். எதிரிகள்னு சொன்னால் உடனே வெளியிலிருந்து யாரோ கத்தி அறுவலோடு வருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எதிரியிலேயே உங்கள் கூட சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கிற சில துரோகிகள் தான். அவங்களுக்கு உங்கள் பலவீனம் என்னன்னு நல்லாவே தெரியும். எந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க, எப்படி உங்களை சீண்டி விட்டு நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு அவங்க ரொம்ப தெளிவாக திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. குறிப்பாக அவங்க வேலையை பார்க்குற இடத்துல நீங்கள் எப்போ தப்பு பண்ணுவீங்களோன்னு மேலதிகாரிகிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்குது. அதனால் அலுவலகத்தில் உங்கள் வேலையை முழு கவனத்தோடு செய்யுங்க. யாராவது வந்து வம்பிழுத்தா கூட காதலை வாங்காத மாதிரி உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு சின்ன பதிலும் அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக மாறிடும். அதனால் அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் கொடுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்று இரவு 11 மணிக்கு மேல் உங்கள் கைபேசி கூட உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக மாறலாம். தேவையில்லாத குறுஞ்செய்தி அனுப்புறது, இல்லை கோபத்தில் யாருக்காவது ஃபோன் பண்ணி திட்டுறதுன்னு எந்த விதமான காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. சமூக வலைதளங்களில் நீங்கள் போடுற ஒரு சாதாரணமான பதிவு கூட பெரிய சர்ச்சையை எழுப்பி விட்டுடும். உங்கள் மனசுக்குள்ளே 1000 கோபம், ஏமாற்றம் இருந்தாலும் அதை பொது வழியில் கொட்டி தீர்க்க நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற நியாயம் யாருக்கும் புரிய போவதில்லை. அதுக்கு பதிலாக உங்களை தான் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கைபேசி பயன்பாட்டை குறைச்சிக்கோங்க. அமைதியாக பாட்டு கேட்குறது இல்லை, நல்ல புத்தகங்கள் படிக்கிறதுன்னு உங்கள் கவனத்தை வேறு திசையில் திருப்புங்க. இது உங்கள் மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியாக இருக்கும். இன்றிரவு 11 மணிக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்க, குறிப்பாக உங்கள் அம்மா அப்பாவோட உடல்நிலையை கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக உடல்நிலை குறைவு வந்து கூட உடனே மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிடுங்க. அவங்கக்கிட்ட உங்கள் கஷ்டங்களையும் சொல்லி புலம்பாதீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பார்த்து ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க. நீங்கள் போய் மறுபடியும் புலம்பினீங்கன்னா அவங்க மனசு இன்னும் ரொம்ப உடைஞ்சு போயிடும். நீங்கள் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், எல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலுக்காக இருங்க. இது மாதிரி நீங்கள் நடந்துக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல் தான் இந்த கடினமான காலகட்டத்தை தாண்டி வரத்துக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க போகுது. இன்றிரவு 11 மணிக்கு மேலே சொந்த தொழில் செய்கிற மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். தொழிலில் லாபம் வருமோ இல்லையோ, இருக்கிற மூலதனத்தை காப்பாற்றிட்டு வேண்டிய ரொம்ப அவசியம். யாராவது வந்து வியாபாரத்தில் முதலீடு பண்ணுங்கள்.
4 நாளில் பெரிய லாபம் பார்க்கலாம். நான் அதுக்கு முழு பொறுப்புன்னு சொன்னால் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருந்தால் கூட பண விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டிட்டு வந்துடாதீங்க. உங்களோட குறை சொல்லணும்னு காத்துட்டு இருக்கிற சில பேர் உன்னை சின்ன தப்பை கூட பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் நியாயத்தின் பக்கம் நின்னா கூட அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தாக முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக ஒரு வாக்குவாதம் வந்தால் கூட யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க. நீங்கள் பிடிவாதம் பிடிச்சா அது விவாகரத்து வரைக்கும் போய் நிற்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களே இல்லை உங்கள் கணவரை பற்றி குறைகளையும் சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க உங்களை பரிதாபமாக பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு உங்கள் குடும்ப குட்டையே குழப்பி விட்டுருவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? யாராவது நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? நம்ம கஷ்டத்தையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்குறீங்க. ஆனால் இன்று இரவு 11 மணிக்கு மேலே புதுசாக யாரையும் நம்பி உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்களை கொட்டி தீர்த்திடாதீங்க. யாராவது ரொம்ப அன்பாக பேசுகிறாங்களான்னு மயங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் நம்பி சொல்கிற அந்த ரகசியங்கள் தான் நாளைக்கு உங்களை அசிங்கப்படுறதுக்கு ஆயுதமாக மாறும். இன்று இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் ரொம்ப தனியாக உணர்வீங்க. யாருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை, உலகமே உங்களுக்கு எதிரியாக நிற்கிறதுக்கு மாதிரி தோணும். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. காலையில் எழுந்ததும் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இடம் கொடுக்காம இன்றைக்கி நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் சரியாக செய்யணும்னு நினச்சி வெளியே கிளம்புங்க. மற்றவங்க உங்ககிட்ட வம்பு இழுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் நிதானத்தை மட்டும் இழக்கவே கூடாது. கோபத்தில் நீங்கள் வீசுகிற ஒரு வார்த்தையை உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டுடும். அதனால் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தற்காப்பு. யாராவது கடன் கேட்டால் கூட கையில் காசு இல்லைன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு விலகிடுங்க. அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று இரவு 11 மணிக்கு மேல் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய நபர்கள் யாராவது உங்களிடம் வந்து ரொம்ப அக்கறையாக பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இந்த காலகட்டத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். வெளியில் வந்து உதற வேணும்னு சொல்லுவாங்க, பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய குழி பறிக்க காத்துட்டு இருப்பாங்க. அதனால் முகம் தெரியாத நபர்கள்கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்காதீங்க. அவங்க கொடுக்குற எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க. குறிப்பாக வெளியூர் பயணங்கள் சொல்லும்போது பேருந்திலோ இல்லை ரயில் பயணத்தின் போகும்போதோ பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற எந்த ஒரு சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத இந்த நேரத்தில் சின்னதாக நடக்கிற விஷயம் கூட பெரிய அளவில் உங்களை பாதிக்கலாம். வாகனங்கள் போகும்போது உங்கள் பொருளை நீங்களே ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. உங்கள் பொருள் தொலைஞ்சிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களையே நகையை யாருக்கும் இரவில் கொடுக்காதீங்க. சொந்தக்காரங்க தானே ரொம்ப கெட்டு வற்புறுத்துறாங்கன்னு நினச்சி கொடுத்துடாதீங்க. அந்த பொருள் திரும்ப உங்கள் கைக்கு வராது. அப்படியே வந்தாலும் அது ஏதாவது ஒரு பெரிய சேதமாக இருக்கும். அதனால் அவங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை, முகத்துக்கு நேராக என்னால் கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிவிடுங்க. உங்கள் மனசு ரொம்ப இலகிய மனசு. மற்றவங்க கஷ்டப்படுறதுக்கு பார்த்து உடனே இறக்கப்படுவீங்க. ஆனால் இந்த இரக்கம் தான் இப்போ உங்களுக்கு எதிரியாக மாறப்போகுது. அதனால் இன்று இரவு 11 மணிக்கு மேல் யாருக்காகவும் உங்கள் கொள்கைகளை தளர்த்திடாதீங்க. ரொம்ப பிடிவாதமாக இருங்க, தப்பே கிடையாது. நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறது ஒரு சிலர் உங்களை திமிராக பிடிச்சவங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பேச்சை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய மிதுன ராசிக்காரர்கள் ராத்திரி நேரத்தில் சரியாக தூங்கமே ஏதோ சிந்தனையில் தான் இருப்பாங்க. பல காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து உங்களை ரொம்ப வாட்டி வதைக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்ம செஞ்ச பாவம் தான் என்னன்னு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வரும். அதனால் அந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களுக்கு உங்கள் மனசில் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. உங்கள் நேரம் இப்போது அப்படி இருக்குது, அவ்வளோதான். இந்த நேரம் சீக்கிரமாக கடந்து போகும். உங்களுக்காக ஒரு நல்ல காலம் காத்துட்டு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் உங்களை நீங்களாகவே பார்த்துக்கோங்க. அதனால் காலையில் எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல்
உங்களை அன்றாட வேலைகளை மட்டும் பாருங்கள். யார் எந்த வேலையை கொடுத்தாலும் அதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்க. அப்போது தான் வேலையில்லாத சிந்தனைகள் உங்கள் மனசில் வராது. மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப தைரியசாலிகள் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப மேன்மையானவாங்க. நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது கிடையாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சோதனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் பலமுறை அழுதுருப்பீங்க. குறிப்பாக உங்கள் இரத்த சொந்தங்களே உங்களை தூக்கி எறிஞ்சப்போ நீங்கள் பட்ட வலி யாருக்கும் தெரியாது. இன்று இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக உண்மையே பேசுவீங்க. ஆனால் அந்த உண்மை இப்போது உங்களுக்கு எதிராக மாறும். உள்ளென்று வைத்து புறமொன்று பேசுகிறவ வித்தை உங்களுக்கு தெரியாது. மனசில் படுறத படக்குன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் இன்றிரவு 11 மணிக்கு மேலே அந்த மாதிரி பேசுகிறது கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுடுங்க. நீங்கள் சொல்கிற நியாயம் காற்றுல பறந்து போய்விடும். அதனால் யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம வேலைன்னு நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் சுயநலமாக மாறுங்க. இன்று இரவு 11 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நெத்தியில் திருநீர் இல்லை குங்குமம் வைக்காமல் தயவு செஞ்சு வாசல் படியே தாண்டாதீங்க. இது ஏதோ நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். கிரகங்களோட கெட்ட பார்வையை தடுக்கக்கூடிய சக்தி அந்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அப்புறம் வண்டி எடுங்க. வீட்டில் நடமாடும்போது உங்கள் கவனம் முழுக்க உங்கள் முன்னாடி நடக்கிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து உங்களை கூப்பிட்டு கூட உடனே திரும்பி பார்க்காதீங்க. இருட்டு நேரத்தில் தனியாக நடந்து போகிறத சுத்தமாக தவிர்த்துடுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடங்களுக்கு கூட்டமாக மக்கள் நிற்கிற பார்த்தீங்கன்னா என்ன எதுக்குன்னு வேடிக்கை பார்க்க கூட அங்கே நிற்க வேண்டாம். ஒரு நிழல் கூட உங்களை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால் எப்போவும் ஒரு துணையோடு வெளியே வர்றது ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்ச தர்மங்கள் எல்லாம் எப்படியும் உங்களை காப்பாற்று என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் உங்கள் நேரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதால தான் உங்களை நீங்களே சோதிச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்த சமயத்தில் உங்கள் மனசை ரொம்ப லேசாக வச்சுக்க பழகுங்க. வீட்டு குழந்தையிலிருந்து அவங்க கூட நேரம் செலவிடுங்க. அவங்க சீக்கிரத்தை பார்க்குறதையோ அவங்க கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகும். அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களை நீங்களே வருத்துக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல காலம் வரும். நீங்கள் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க. அந்த புண்ணியம் எல்லாம் உங்களை சுற்றி ஒரு கவசமாக நின்று உங்களை காப்பாற்றும். அதனால் நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் காலடி பட்டுப்படக்கூடாது. அதை மட்டும் மனசில் ரொம்ப பதிய வச்சுக்கோங்க.